ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். என்னோட மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பவுமே வந்து மார்னிங் 5 இல்ல 5:30 மணி ஏதாச்சும் வேலை, பூஜை வேலை அப்படி இருந்ததுன்னா 3 மணி 4 மணிக்கு அப்படி எழுந்துப்பேன். ஆனா நான் இன்னைக்கு எழுந்தது வந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவேன். எழுந்து வந்தா செம்ம குளிரு, செம்ம பனி வெளிய. சைலண்டா இருந்தது. குளிர்ல யாருமே அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கல. இங்க பொதுவா கிராமத்துல 3 மணிக்கு 4 மணிக்கு அப்படி எல்லாருமே சீக்கிரமாவே எழுந்துப்பாங்க. ஆனா நான் 5 மணிக்கு எழுந்தா பார்த்தா ஒரு பெருக்குற சவுண்ட் எதுவுமே கேட்கல. எப்பவுமே பெருக்குறது, கோலம் போடுறது, சாணி தெளிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். எப்பவுமே எனக்கு எழுந்த உடனே வேலை செய்ய போறோம் அப்படின்னா பல்லு தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வேலை செய்யற மாதிரி எனக்கு பிடிக்கும். அப்படிதான் நானும் பண்ணுவேன். சாமி கும்பிட்றதோ சரி, இல்லை சும்மா ஏதாச்சும் வேலை செய்யணும்னாலும் எனக்கு அது உடனே பல் தேய்ச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பல் தேய்ச்சிட்டு சரி தூக்கம் வராது எப்படியும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பெருக்கலான்ட்டு பெருக்கிட்டு இருந்தேன். நாங்கள் அங்கே பழைய வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சாணி தெளிக்கிறதுக்கே 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு தான் முடிப்பேன். அவ்வளோ பெரிய தெருவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு 5:30 கூட ஆகிடும். பொறுமையாக கோலம் போட்டு முடிப்பேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லேட்டாக தான் எழுந்துக்கிறது. லேட்டாக தான் சாணி தெளிக்கிற வேலை இல்லை, தண்ணி தான் தெளிக்கணும். அதனால ஈஸியாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வேலை தான் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படியுமே ஒரு சிலவங்க லேட்டா எழுந்துச்சாங்கன்னா, இங்கெல்லாம் எப்படின்னா பக்கத்து வீட்ல வந்து கதவு தட்டி எழுப்புவாங்க. "என்ன இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க?" அப்படின்னு. சிட்டி மாரிலாம் இங்க இருக்காது. கிராமத்து லைஃப் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அதே மாரி கோலம் போடுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸான இருக்கிறவங்க வீட்டுக்கு போனா கூட, "நான் குடுங்க, நான் கோலம் போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுலாம் கூட போட்டுருக்கேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே கூட சொல்லுவாங்க, "கோலம் நல்லா போடுற, கோலம் நல்லா போடுற" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இது நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக தான் நான் இதை பார்ப்பேன். பரவாயில்ல நம்மளுக்கு கோலம் நல்லா போட வருது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எனக்கு பொங்கல் டைம்லாம் கோலம் போடுறதுக்குலாம் அப்பா முதுவே வலி எடுத்துக்கும். செம்மையா வலிக்கும். அந்த 5 நாள் இங்கெல்லாம் கிராமத்துலலாம் வந்து நல்லா கோலம் போட்டு நல்லா கலர் கொடுக்கணும். எல்லார் வீட்லேயுமே அப்படிதான். என்னோட ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்காங்க தெருவில். கோலம்லாம் போட்டேன்னா எப்பவுமே அது நார்மல் டேஸ்ல கூட கோலம்லாம் போட்டேன்னா அப்படியே என்னோட கோலத்தை வந்து பார்த்துட்டே போகும்போது அது நம்ம கிட்ட வெளியே சொல்லவும் மாட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்துட்டே போவாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுப்பேன், ஓஹோ நம்ம கோலம் நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, "உன் கோலம் சூப்பரா போடுற, உன்ன மாதிரிலாம் என்னால போட வர முடியாது" அப்படின்னு. ஆனா நான் மத்தவங்க கோலத்தை பார்த்து ரசிப்பேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு போய் டைம் பார்த்தா 5:20 தான் ஆச்சு. சரி பாட்டி வந்திருக்காங்க ஊர்லேருந்து. பாட்டிக்கு வந்தா மட்டும் தான் நான் டீ வைப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கா எப்பயாச்சும் தோணுச்சுன்னா மட்டும்தான் டீ வச்சு குடிப்பேன். ஆனா நான் சின்ன வயசுல அவ்வளோ ஒரு டீ பைத்தியம். பாட்டிக்கு டீ போடலான்னு சொல்லிட்டு பால் ஊத்தி ஸ்டவ்ல வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்ப என்ன போடுறேன்னா கஷாயம் போட்டுட்டு இருக்கேன். ஆடாத்தோட இலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சளி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுக்கு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அம்மா இலைய பறிச்சுட்டு வந்து காய வச்சு வச்சிருக்காங்க. அம்மா வந்து சொன்னாங்க, சளி ப்ராப்ளத்துக்குலாம் இத காய வச்சு அதான் பொடியாக்கி குடிக்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், காய வச்சு அப்படியே இலையே போட்டு குடிச்சிட்டுருக்கேன். கஷாயம் மாரி வச்சு வச்சுருவேன். தண்ணிலாம் புடிச்சிட்டு வந்து ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அப்படி குடிச்சிருவேன் கஷாயம். பாட்டிக்கு ஒரு பக்கம் பால் காய வச்சுட்டு, டீ தூள் போட்டு, நான் ஒரு பக்கம் கஷாயம் கொதிக்க வச்சுட்டுருந்தேன். நான் ஒரு டீ பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல அவ்ளோ டீ குடிப்பேன். எப்படின்னா, இப்ப இருக்காங்க பாட்டி, நான் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லலாம். அந்த பாட்டிக்கிட்டயும் ஒரு டம்ளர் குடிச்சிருவேன் காலையில. எங்க பெரியம்மா இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கிட்டயும் ஒரு டம்ளர் குடிச்சிருவேன். நான் எந்த அளவுக்கு டீ பைத்தியம்னு கேட்டுக்கோங்க. எங்க வீட்ல போடுவாங்க. எங்க வீட்லயும் குடிச்சிருவேன். எனக்கு யாராச்சும் ஒரு டீ குடுக்கலன்னா ஒரு நாள், எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆயிடும், கோவம் வரும், அழுவேன். அவ்ளோ ஒரு டீ பைத்தியம். ஆனா இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. எப்பயாச்சும் ஒரு டைம் தான் குடிப்பேன். ஆனா அதுலேருந்து வெளிய வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். டீ பைத்தியம், டீ லவ்வர் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல டீ பைத்தியம் தான், டீ லவ்வர். அது பெருமையாவே சொல்லிக்கலாம். ஏன்னா டீ குடிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதுவும் டீ ஆறக்கூடாது, வடிகட்டணும், சூடா இருக்கணும், அப்படிதான் குடிப்பேன். டீ எல்லாம் குடிச்சிட்டதுக்கு அப்புறம் கஷாயத்தை மூடி வச்சுட்டு தண்ணி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்குள்ளேயே பொழுது வெடிஞ்சிடுச்சு. 5:30 நான் டீ போட்டு முடிக்கிறதுக்கு 5:45 ஆயிடுச்சு. நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சா, வெளியே வந்து இந்த தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள என்னோட
புடிக்கவே புடிக்காது ஒண்ணுன்னா, அது எனக்கு தண்ணி புடிக்கிறது தான் சின்ன வயசுலேருந்தே. தண்ணி ஃபாஸ்ட்டா வந்தா கூட பரவால்ல, கடகடன்னு புடிச்சிடலாம். ஆனா எல்லாருமே மோட்டர் போட்டுடுறாங்க. எப்படின்னா குழாலேருந்தே கனெக்ஷன் போட்டு டேங்க்ல ஏத்துற மாரி போட்டுடுறாங்களா, சுத்தமா தண்ணி வர மாட்டேங்குது. பக்கத்து குழா அந்த மாரி. ஆனா எங்க ஊர் வந்து தண்ணி வராத ஊரே கிடையாது. ஆனா அப்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க தெருவுல மட்டும் அப்படி பண்றாங்க. எனக்கு அது புடிக்கவே புடிக்காது. தண்ணி எவ்வளோதான் புடிச்சாலும் சீக்கிரமா நின்னுற மாரியே இருக்கும். இப்ப இங்க மேல வந்துட்டதுனால இங்கேயும் புடிச்சிட்டு மேல எடுத்துன்னு வந்து வச்சுட்டு திருப்பி நான் கீழ போயிட்டு அங்க புடிக்கணும். அதனால கஷ்டமா இருக்கும் தண்ணி புடிக்கிறது. ஆனா தண்ணி புடிக்கிறது தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வேலையே. எங்க அக்காவுக்கு வந்து சாமான் தேய்க்கிற வேலை குடுத்துருவாங்க. அம்மா எனக்கு தண்ணி புடிக்கிற வேலை. உங்களுக்குலாம் என்ன வேலை பிரிச்சு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு நான் போயிட்டு கஷாயம் குடிப்பேன். அப்படியே இங்க தண்ணி பிடிக்கிறப்போ ஏதாச்சும் செடிக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்ததுன்னா ஊத்திட்டு, துணி துவைக்கிறதா இருந்தா துணி இருந்ததுன்னா சேர்த்து துவைச்சிருவேன். அன்னைக்கு துணி நிறையவே இருந்தது. அம்மா துணி, என் துணி சேர்த்து துவைக்கிறதுக்காக ஊற வச்சுட்டு இருந்தேன். இதுதான் என்னோட 5 AM to 7 AM ரொட்டீனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுந்தர் உமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.